لا ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويصلون ما أمر الله به أن يوصل صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உலகில் ஒரு வித்தியாசமாக இப்படியெல்லாம் மனிதனாக பிறந்து வாழ முடியுமா என்று பல பேரை யோசிக்க வைத்த வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டுகிறார்கள். எப்படி இப்படி நடக்க முடிகிறது? எல்லா சூழலையும் தாங்கிக் கொள்ளும் இதயம், இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கிற ஒரு வாழ்க்கை, காலங்கள் 1000 முறை புரட்டி போட்ட போதிலும் நிமிர்ந்து நின்று வாழ்ந்த வாழ்க்கை, எல்லோரிடத்திலும் நல்ல மதிப்புகளை பெற்ற ஒரு வாழ்க்கை. ஒருவர்கிட்ட சரியா நடந்தா இன்னொருவர்கிட்ட சரியா நடக்க முடியாத உலகம் இந்த உலகம். நான் பெற்ற பிள்ளைகள் 5 பேர் இருப்பார்களே, ஆனால் ஒரு பிள்ளையை சந்தோஷப்படுத்தும் போது இன்னொரு பிள்ளையை சந்தோஷப்படுத்த முடிவதில்லை. ஒரே குடும்பத்தில் ஒருவருக்கு கொடுக்கும் மகிழ்ச்சி இன்னொருவரால் ஏற்கவும் முடிவதில்லை. இப்படி உலகில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரின் நல்மதிப்பையும் பெறுகிறார்கள். அவர்களை நெருக்கமானவர்கள் மாத்திரமல்ல, தூரத்தில் இருந்தவர்களையும், அவர்களின் உறவுகளில் ஒட்டியிருந்த உறவையும் வெற்றி போன உறவையும் இணைந்து வாழ்ந்தார்கள். அவர்களை ஒட்டி வாழ்ந்த உறவுகள் இருக்கிறது, அவர்களை விட்டும் வெட்டி போனவர்களும் இருக்கிறார்கள். 2 பேரோடும் உறவு வைத்தார்கள், 2 பேரிடத்திலும் நல்ல மதிப்பை பெறுகிறார்கள். அது உலகத்தை வியக்க வைத்த ஒரு வாழ்க்கை.
நான் வாழ்வதோ மறைவதோ அல்ல பெரிய இலக்கு. என் வாழ்க்கை ஒரு பாடமாக எனக்கு பின்னால் வரும் அடுத்த தலைமுறைக்கு இருக்க வேண்டும். நான் வாழ்ந்த பின்னால் என் வாழ்க்கை எடுத்து பேசப்படும் வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம குறைந்தபட்சம் நம்ம பிள்ளைங்க சொல்லணும், எங்க அத்தா மாதிரி எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. எங்க வீட்டுல நான் ஒரு மதிப்பை பெற வேண்டும். குறைந்தபட்சம் உலகத்திலேயே நல்ல மதிப்பை பெறுகிறார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கிலே விரல் வைத்து ஆச்சரியப்படும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறார்கள். இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்கள், அற்ப ஆசைகள், அற்ப ஆசைகள் நிறைய இடத்தில் நம்முடைய நல்ல பெயரை நாம் இழந்திருக்கிறோம். சின்ன காரணங்களால், அற்ப ஆசைகளால், அழிந்து போகும் இந்த உலகத்தின் மீது இருக்கிற எதிர்பார்ப்புகளால் நிறைய நமக்கு வர வேண்டிய நற்பாக்கியங்களையும் இழந்திருக்கிறோம். நல்ல மதிப்புகளை இழந்திருக்கிறோம். நம்ம மதிப்பை இழந்த இடம் எங்க போய் நீங்க பார்த்தால் ஒரு சின்ன அற்பமான உலகத்தினுடைய காரணமா இருக்கும். அவங்க எல்லாராலையும் இவர் ஏன் ஒதுக்கப்பட்டார், நீங்க போய் பாருங்க, ஏதாவது அற்ப உலகம் சார்ந்த காரியம். அப்படியானால் என்னுடைய உயர்நிலைகளை நோக்கி நான் நகர்வதை காட்டிலும் இந்த உலகத்தினுடைய ஈடுபாடுகள் என்பது என்னை கூடுதலாக ஆக்கிரமித்து விட்டது. நான் உயர்நிலையை நோக்கி நகர்வதற்கு இந்த உலகமே தடையாக போகிறது, ஆசைகள் தடையாக போகிறது. இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நம் மதிப்பை தடுக்கிறது. வீட்டுல நல்ல பேரை ஏன் இழந்தாரு நீங்க கேட்டா ஏதாவது ஒரு சின்ன காரணம் சொல்லுவாங்க. நல்ல பெயர் என்பது என் மௌத்து வரையிலும் இருக்க வேண்டும். இல்லை இல்லை, என் மௌத்துக்கு பின்னாலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. பல பேருடைய நல்ல பிரார்த்தனை துஆ நமக்கு கிடைக்கும். பல பேருடைய துஆ, எத்தனை பேர் நமக்காக துஆ செய்வாங்க. நம் மீது அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துவிட்டால் பல பேருடைய துஆ வாங்கிட்டே இருப்போம். நம்ம ஏதோ ஒரு நாட்டுல வாழ்வோம், ஏதோ ஒரு நாட்டுல நமக்காக துஆ நடக்கும். நம்மிடத்தில் இருக்கிறது அப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணமாகுவது. இதுல ரொம்ப கவனம். நான் போகிற ஒவ்வொரு எடுத்து வைக்கிற எட்டுகளும் அது என் விருப்பத்திற்காக மாத்திரம் இருக்கக்கூடாது, இறைவனின் திருப்திக்காகவும் இருக்க வேண்டும். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் என் விருப்பத்துக்காக மாத்திரமல்ல, இறைவனின் திருப்திக்காக. ஒவ்வொரு எட்டிலும் அல்லாஹுடைய திருப்தியை நம்ம எதிர்பார்க்க. எனவே பல பேருடைய நல்ல துஆ என்பது மிக முக்கியமானது. அப்ப எல்லாரிடத்திலும் நல்ல மதிப்பை பெற்று வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. எந்த ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக அந்த வாழ்க்கையை நான் இழந்து விடக்கூடாது. இது எல்லாருக்குமாக பதிவு செய்கிறேன். நான் இந்த உலகத்தில் நல்ல மதிப்புடைய வாழ்க்கை வாழணும், கௌரவமான வாழ்க்கை வாழணும், அந்தஸ்துக்குரிய வாழ்க்கை வாழணும், பல பேருடைய துஆவை பெறும் வாழ்க்கை வாழணும், பல பேரால் நல்ல மனிதன் என்று சொல்லும் வாழ்க்கை வாழணும். குறைந்தபட்சம் வீட்டில் இருந்து அந்த பேரை பாதுகாக்க நம்ம பேர புள்ள சொல்லணும், எங்க தாத்தா விசேஷமான ஆளுன்னு சொல்ல. அந்த ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை சித்தப்படுத்த வேண்டும். அது பல பேருடைய இணைப்புகளால் கிடைக்கிறது. உலகத்துல என்றைக்கும் ஒருத்தங்களை விலக்கி விடுறது பெரிய வேலை இல்லை, இணைச்சு வைக்கிறது தான் பெரிய வேலை. ஒருத்தங்களோட நம்ம இணங்கி போற வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. அவங்கள கட் பண்றது பெரிய வாழ்க்கையா? 30 வருஷமா பாதுகாத்த சொந்தத்தையோ பந்தத்தையோ நட்பையோ கட் பண்றது ஒரு செகண்ட். அதை பாதுகாக்கன்னா இன்னும் பல வருஷம் தேவைப்படும். நான் வைத்திருக்கும் என் உறவுகளோடு நான் உறவை பாதுகாக்கணும், பல வருஷம் ஆகும். உறவை கட் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடாம விட்டு வைங்கள, அன்னைக்கே முடிஞ்சு போயிடும். கூப்பிட்டு மதிப்பு கொடுக்கல வைங்கள, அன்னைக்கே முடிஞ்சு போயிடும். அவங்க வந்தாங்க, கூப்பிட்டோம், வந்தாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை, அடுத்து அதோட நமக்கு அவங்களுக்குள்ள உறவு கட்டாயம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிற உலகம். அவங்கள கூப்பிடணும், அவங்க வருவாங்க, வந்தா கௌரவிக்கணும், வாங்க இருங்க, அப்படி இப்படி கவனிக்கணும். அப்படி கவனிக்கல, வேற ஆளை கவனிச்சு அவங்கள கண்டுக்கிடாம விட்டுட்டோம், அன்னைக்கோட அந்த உறவு நம்ம விட்டு தூரமாகும். இப்படி ஒரு உலகில் இந்த பந்தங்களையும் சொந்தங்களையும் காலத்திற்கும் நம்ம மீது துஆ செய்யறவங்களா மாத்தன். அது எப்படி? அன்னலார் இங்கே ஒரு அழகான தலைப்பு,
உறவுகளை நேசித்த அண்ணலார் முகமது ரசூலுல்லா. முதல்ல உறவுனா யாருன்னு நீங்க விளங்கிடணும். இது ஒரு பெரிய பாடம். உறவுனா யாரு? உறவுக்காரர்களோடு இணக்கம் என்பது ரசூலுக்கு இருந்துச்சு. அந்த உறவை பாதுகாத்தாங்க, உறவை நேசித்தாங்க. ஆத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் தன் உறவுகளோடு இணக்கம். ரொம்ப பெரிய தொடர்பு, ரொம்ப பெரிய நேசம். நம்முடைய உறவை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அல்லாஹ் நமக்கும் தௌபீக் செய்வாங்க. நம்மை குறை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நம்ம உறவு கூட இன்னொருத்தர் குறை சொல்லக்கூடாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த நேசம் மகத்தானது. உறவு யாருன்னு தெரிஞ்சா தானே நம்ம அந்த நேசத்துக்கு போவோம். உறவுனா யாரு? நம்ம உறவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையில வச்சிருக்கிறோம். உறவுங்கிறதுக்கு அரபியில அர்ஹாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. கல்யாணத்துல குத்பால கூட இந்த ஆயத்தை ஓதுறாங்க. வத்தகுல்லாஹ் அல்லதி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த அல்லாஹ்வை பற்றி கொண்டு கேட்பீங்களோ அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அல்லாஹ்வுக்காக அப்படி செய்யுங்க. அல்லாஹ்வை சொல்லிதான் எல்லாம் கேட்கிறோம். யாராச்சும் ஏதாவது சொன்னா அல்லாஹ்வுக்காகனா அவர் ஸ்டாப் ஆயிடுவார். என்ன மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக அவர் மன்னிச்சிடணும். அல்லாஹ் பேரை சொல்லி ஒருத்தர் கேட்டுட்டா அதுக்கு நீ பதில் பேசக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாங்க. அல்லாஹ்வுடைய கண்ணி நம்ம கல்புல இருக்கணும். அல்லாஹ் எந்த அல்லாஹ்வை சொல்லி நீங்கள் கேட்பீர்களோ அந்த அல்லாஹ் பயந்துகங்க. வல்லர்ஹாம், அடுத்து அல்லாஹ் சொன்னா உறவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்படணும், உறவை பயப்படணும். கல்யாணத்துல குத்பாவுல மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சுட்டு ஓதுறது, அவங்களுக்கு முன்னாலே அதை ஓத சொல்றாங்க. ஏன்? அல்லாஹ்வை பயந்துகங்க, உறவு பயந்துகங்க. கல்யாணம் முடிச்சாச்சு, இனி எனக்கு நானும் இவரும் தான் அப்படின்னு சொல்லி உம்மா பாப்பா அண்ணன் தம்பி உறவு எல்லாம் விட்டு விலகிடாதீங்க. இது ஒரு தனி புதிய உறவு. புதிய உறவுகள் பழைய உறவுகளை கட்டாக்கி விடக்கூடாது. புதிய உறவுகளால் பழைய உறவுகள் துண்டாய் போயிடக்கூடாது. இப்போ உறவுனா யார்? அர்ஹாம் என்று அல்லாஹ் சொல்றான். உறவுகள் எல்லாரும் இதை கவனிக்கணும், எடுக்கணும், வாழ்க்கையில கொண்டு வர்றோம். தாய்மார்களும் கவனம். உறவுகள் என்கிறது நம்ம எவ்வளவு மட்டத்துக்குள்ள அதை வச்சிருக்கோம். அல்லாஹ் ரசூல் அந்த உறவுகள்ங்கிறது எவ்வளவு பெருசாக்குறாங்க நீங்க விளங்கினும். முதல்ல உறவுகள் என்பவர்கள் ஆபாஉ வல் அபுன் வல் ஆபாஉ வல் அஜ்தாது வல் ஜத்தாத்து வல் உம்மஹாத். தாய், தாய் என்பவங்க உறவு. உறவுக்காரர்கள் என்ற உறவுனா கூட பிறந்தவங்க அங்கங்கள். முதல்ல தாய், தாயும் உறவில உள்ளவங்க. ரஹம் என்ற வார்த்தையில தாய், தந்தை, பாட்டனார், பாட்டி. பாட்டினா உம்மட உம்மா, பாப்பாவுடைய உம்மா. தாய், தாயும் தாயின் தந்தையும். உம்மா முதல்ல என்னுடைய உம்மா, எங்க உம்மாவுடைய உம்மா, உம்மாவுடைய அத்தா. தகப்பனார், தகப்பனாருடைய தாயார், தகப்பனாருடைய தந்தை. பாட்டனார், பாட்டி, உம்மம்மா சொல்றோம். இவங்க உறவு. அடுத்து என் பிள்ளைகள், என் பிள்ளை, என் மகன் என்னுடைய உறவு, என் மகள் என்னுடைய உறவு, என் பிள்ளைகளின் பிள்ளைகள். பிள்ளைகளின் பிள்ளை, என் மகனின் பிள்ளை, என் மகளின் பிள்ளை. என் மகனுடைய பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்காங்க. என் மகன் மகள் அவ எங்கேயோ போய் கல்யாணமாய் உட்கார்ந்து இருக்கா, அவ பெத்த பிள்ளைகள், பேரன் பேத்தி. அப்போ மகன் மகனின் பிள்ளைகள், மகள் மகளின் பிள்ளைகள். பிள்ளைகள் என்றால் ஆண் பெண், பேரன் பேத்தி, இவங்க எல்லாம் நம்முடைய உறவுகள். முதல்ல நான் சொன்னதை கவனிச்சுக்கணும். தகப்பனார் அவர்களின் தாய் தந்தை, தாயார் அவர்களின் தாய் தந்தை. பிள்ளை, பிள்ளையின் பிள்ளை, ஆண் மகனோ பெண் மகனோ, பேரன் பேத்தி, இவங்க உறவு. அடுத்த சகோதரர்கள், சகோதரர்கள் என்னுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கை. என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கை, அண்ணன் தம்பி அக்கா தங்கை அவர்களின் பிள்ளைகள். என் அண்ணனின் பிள்ளை ஆண்மகன் பெண்மகள், என் தம்பியின் பிள்ளைகள்,
ஆண்மகன் பெண்மகள், என் சகோதரி, என் தங்கை, என் அக்கா, என் சகோதரி, தங்கை, தங்கையின் பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள், இவர்களும் நம்முடைய உறவுகள். அக்கா இருக்காங்களா, அவங்களோடு நான் சேர்ந்து வாழணும். என் தங்கையா, சேர்ந்து வாழணும். அக்காவுடைய மகள், அவங்களோடு நெருக்கமா இருக்கணும். அக்காவுடைய மகன், அவங்களோடு நெருக்கமா இருக்கணும். என் அண்ணன், அண்ணனோடு உறவு இருக்கணும். அண்ணனின் பிள்ளைகள், என் அண்ணனின் பிள்ளைகள் என்ன அத்தான் தான் கூப்பிடுவாங்க, சின்ன அத்தா, பெரிய அத்தா. என் அண்ணனின் பிள்ளைகளோடு நான் உறவு வச்சுக்கணும், நெருக்க வைக்கணும். அடுத்த ஸ்டேஜ், என் தாயின் சகோதர சகோதரிகள். என் தாய், அவர்களின் சகோதர சகோதரி, இந்த சின்ன உம்மா, உம்மாவுடைய அக்கா, உம்மாவுடைய தங்கை. ஏன்னா உறவுகள் என்கிற ஒரு அழகான பாடம். உறவு யாருன்றே தெரியாமல் நம்ம உறவுங்கிறது குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் வச்சுக்கிறோம், மற்றவங்களை எல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். என் தாயினுடைய சகோதரி, அக்கா, தங்கை, அவங்களை எப்படி கூப்பிடுவோம்? சின்ன தாயார், பெரிய தாயார், அப்படிதானே? சின்னம்மா, பெரியம்மா, எதுவும் பாசம் மாறுதான்? சின்னம்மா, பெரியம்மா, அம்மா தான் அவங்க. என் தாயினுடைய சகோதரி, சிறிய தாயார், பெரிய தாயார், எவ்வளவு மதிப்பு, அவர்களுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது. பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருவர் வருகிறார், வந்து சொன்னார், இன்னி அது நப்து தன்பன் அதீமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன். ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா, மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறார். யார்? வந்த தோழர். நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன். என்ன பாவம்லாம் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, என்ன பாவம்னு கேட்க மாட்டாங்க. சில விஷயத்த ரகசியமா வச்சிடணும். பட் யாராவது வந்து நான் ஒரு பாவம் செய்துட்டா மன்னிப்பு உண்டான உடனே கேட்க, என்ன செய்த, அது எதுக்கு நீ கேட்கிற, அது எதுக்குப்பா கேட்கிற, கேட்கிற ரைட் இல்லைங்கிற, அது சுன்னத்து இல்லை. ஒருத்தர் கேட்கிறார், நம்மள்ட்ட வந்து கேட்கிற, ஹதரத் நான் ஒரு பாவம் செய்த மன்னிப்பு இருக்கானா, இவர் அந்த பாவம் என்னன்னு கேட்டு அதை 4 பேருக்கு தெரிய வச்சு கேட்கவே கூடாது. இன்னி அது நப்து தன்பன் அதீமா, ஹதீஸ்ல வர்ற வார்த்தை மிகப்பெரிய பாவம் என்கிறார். அவர் சொல்லும் போதே சொல்றார், நான் ஒரு பெரிய பாவம் செய்துட்டேங்கிறார். அஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா, மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு இருக்குது இல்லைன்னா சொல்லல. அல்லக்க மின்ஹும், உனக்கு உம்மா இருக்கிறாங்களான்னு கேட்டான். உனக்கு உம்மா உண்டா? அவர் சொன்னார், உம்மா இல்லைன்ற, உம்மா போயிட்டாங்க. அல்லக்க மின் ஹாலா, உம்மா கூட பிறந்த சின்னம்மா பெரியம்மா இருக்காங்களான்னு கேட்டான். உம்மா கூட பிறந்த சிறிய தாயார், பெரிய தாயார் உண்டா? ஆமா. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படின்னா உங்க சின்ன தாயார், பெரிய தாயார்ல யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு போய் பணிவிடை செய், அவர்களுக்கு போய் உபகாரம் செய், அவர்களுக்கு நலவு செய், அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருங்க. செய்த பாவமோ பெரும் பாவம் என்கிறார். அது நப்து தன்பன் அதீமா, மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன், அதற்கு மன்னிப்பு வேணும் என்று கேட்கிறார். உனக்கு தாய் இருந்தால் தாய்க்கு நீ நல்லது செய், பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். தாய் இல்ல, தாயோடு பிறந்த சிறிய தாயார், பெரிய தாயார் இருக்கிறார்களா, அவர்களுக்கு போய் உபகாரம் செய், அவர்களுக்கு நலவு செய், அந்த பாவமே மன்னிக்கப்படும். ஒரு பாவத்தை மன்னிப்பதற்கு பரிகாரமாக பெருமானார் இவ்வளவு கொடு, அவ்வளவு கொடு, இவ்வளவு தொழு, அவ்வளவு தொழு, இவ்வளவு நோன்பு எல்லாம் சொல்லல. உங்க சின்ன தாயார் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நல்லது செய், உபகாரம் செய், அவர்களுக்கு எப்போதும் நலவை நாடு, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். சிறிய தாயார், பெரிய தாயார், எந்த பெரிய அந்தஸ்தை ரசூல் கொடுக்கறாங்க. அப்போ உறவுகள் என்கிற அந்த சப்ஜெக்ட்ல நான் மேல இருந்து சொன்னது பூரா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வரிசையை கவனமா இங்க. இப்ப 3வது வரிசையில யார சொல்லியிருக்கேன்? உம்மா கூட பிறந்த சிறிய தாயார், பெரிய தாயார், எங்க உம்மாவுடைய அக்கா தங்கச்சி, அவர்களும் உன்னுடைய உறவுகள். அவர்களோடு நீ இணக்கமாக வேண்டும், அவர்களோடு நீ சேர்ந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய. அடுத்து உம்மாவுடைய கூட பிறந்த சகோதரர்கள், உம்மாவுடைய அண்ணன் தம்பி, நமக்கு எப்படி அவங்க மாமு, மாமனார், மாமு சொல்றோம் இல்ல, உம்மாவுடைய அண்ணன், உம்மாவுடைய தம்பி, அவர்களோடு இணக்கமா இருக்கணும்.
எங்க உம்மாவுடைய அண்ணன் இருக்கிறார், என் மாமா, அவங்களோடு நான் நேசம் காட்டணும், அவங்களோடு உறவாடணும், அவங்களோடு நெருக்கமா இருக்கணும், அவங்களை சந்திக்கணும், அவங்க நன்மையில பங்கெடுக்கணும், துன்பத்துல பங்கெடுக்கணும், அவருடைய சிரமங்களை நீக்கணும், அவர்களுக்கு நல்லது நடந்தால் போய் வாழ்த்து சொல்லணும், அவங்க சங்கடப்பட்ட ஆறுதல் சொல்லணும். ஏன் இப்படித்தான் உறவுகள். உம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமனார், அதோட நிப்பாட்டல்ல, உன் தாயாரோடு பிறந்த அக்கா தங்கை, உன் தாயாரோடு பிறந்த அண்ணன் தம்பி, அவர்களின் பிள்ளைகள். அவர்களின் எங்க சின்னம்மா இருக்கிறாங்க, சின்னம்மாவுடைய பிள்ளை, அவர் எனக்கு தம்பி தானே. எங்க உம்மா கூட பிறந்தவங்களுடைய மகனும் நானும் அண்ணன் தம்பி, சின்ன தாயார். உன் தாயாரோடு பிறந்த சகோதரிகளின் பிள்ளைகள், உன் தாயாரோடு பிறந்த சகோதரர்களின் பிள்ளைகள். சகோதரர்கள்னா மாமா, மாமா புள்ள, மாமா பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க நம்ம ஊர் பகுதிகள்லாம், அது ஒரு உறவு காட்டுவாங்க. மாமாவுடைய பிள்ளை, எங்க உம்மாவுடைய அண்ணனுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, அவங்க நம்மளை மச்சான்னு கூப்பிடுவாங்க. அந்த நம்ம நாட்டு பாசையில விளங்கியங்களை மச்சான்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை மைனின்னு கூப்பிடுறோம். இவர்கள் எல்லாம் உன் உறவுகள். அவர்களோடு உனக்கு நெருக்கம் இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும், துஆ இருக்க வேண்டும், உபகாரம் இருக்க வேண்டும். அப்படியானால் உன் தாயாரோடு பிறந்த அக்கா தங்கை, அவர்களின் பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள். உன் தாயாரோடு பிறந்த அண்ணன் தம்பி, உன் மாமனார், அவர்களின் பிள்ளைகள். இவர்கள் எல்லாம் உன் உறவுக்காரர்கள். இவர்களோடு உறவை பாதுகாக்க. அடுத்த கட்டம் தகப்பனார், தகப்பனாரோடு பிறந்த அண்ணன் தம்பி. தகப்பனாரோடு பிறந்த என்னுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை. எங்க அத்தா கூட பிறந்தவங்க என்னுடைய சின்ன தகப்பனார் இருப்பாங்க, பெரிய தகப்பனார், அப்படிதானே? அவர்களோடு நீ உறவாட வேண்டும். அத்தாவோடு பிறந்த சிறிய தந்தை, பெரிய தந்தையோடு, அத்தாவோடு பிறந்திருக்காங்கல்ல, அப்ப எனக்கு யார்? அவங்க சின்ன தகப்பனார் தானே, பெரிய தகப்பனார், அவர்களோடு உறவாடணும். அத்தாவோடு பிறந்த அக்கா தங்கை, நமக்கு யாரு? மாமி, பாப்பாவுடைய சகோதரி. பாப்பாவோடு பிறந்த அக்கா தங்கை, என் மாமி, அவர்களோடு நெருக்கமும் உறவும் தொடர்பும் இருக்க வேண்டும். அதோட நிறுத்தல்ல, உங்க அத்தாவோடு பிறந்த அண்ணன் தம்பியின் பிள்ளைகள், அத்தாவோடு பிறந்த அண்ணன் தம்பியின் பிள்ளைகள், சின்ன தகப்பனாருடைய பிள்ளை, பெரிய தகப்பனாருடைய பிள்ளை, ஆண்மகன் பெண்மகள். அத்தாவோடு பிறந்த சகோதரியின் பிள்ளை மாமி, மாமியின் பிள்ளைகள், மாமியின் ஆண்மகன் பெண்மகள், இவர்களும் உன் உறவுக்காரர்கள். இவங்கதான் உறவு. இந்த உறவுங்கிறது இந்த வட்டத்துக்குள்ள நான் பிரித்து காட்டி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். எல்லாம் ரெக்கார்ட்ல பதிவாக இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொன்னா நேரம் இல்லை, அதை நீங்க திரும்ப போட்டு கேட்கணும். என்ன உறவு நீ ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோம்னா, உறவு என்பது ரசூல் நேசித்த இடம். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழகானது. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்க அல்லாஹ்வை நம்பியவர்களா? மறுமையை நம்பியவர்களா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் மறுமையின் நம்பிக்கையும் எவ்வளவு பெரியது. அல்லாஹ்வை மறுமையை நீங்கள் நம்பியவர்களா? ஃபல்யுக்ரிம் தைஃபா ஃபல்யுக்ரிம் ரஹிமா. இன்னொரு ஹதீஸில் ஃபல்யஸில் ரஹிமா. அல்லாஹ்வையும் மறுமையை நம்பியவர்களா? மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமா. அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியவர்கள் உறவுகளோடு இணக்கமாக சேர்ந்து வாழுங்கள். உங்கள்கிட்ட உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்குது, மறுமையின் நம்பிக்கை இருக்குதா? உங்க உறவுகளோடு ஒட்டி இருக்கான், உறவுகளோடு சேர்ந்து வாழணும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற ரொம்ப அழகான பாடம். உறவுகளோடு சேர்றதுன்னா என்ன, அதை நான் சொல்வேன். எப்படி சேர்றது? வருஷத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போன் பண்ணி கூப்பிடுறதா? உறவுகளோடு சேர்றது எப்படி? ஒரு விஷயத்தை பேசுறது என்பது வெறுமனே தலைப்பை பேசுவதல்ல, இந்த வாழ்க்கை சமூகத்திலே வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கொஞ்சம் கடுமையாக கண்டிக்கிறான். யார் உறவுகளை கட் பண்றாங்களோ, லாய்கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள். ரொம்ப கவனம். உறவுகளை கட் பண்ணவங்க, நம்ம போய் விட்டுறோம், அவங்க வெட்டி விடுறாங்க, பிரச்சனை இல்லை. நாம வெட்டி விட்டோம் வைங்களேன், உலாய்கல்ல லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், 3 தண்டனை. அவர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள். அவர்களை அல்லாஹ் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஆக்கி விடுவார்.
காது கேட்கும், நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க. கண்ணு பார்க்கும், நல்லதை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. குர்ஆனுடைய வசனம், இந்த பூமியில் குழப்பம் செய்கிறவர்கள், அல்லாஹ் சொன்னான், உலகத்தில குழப்பம் செய்கிறவங்க, உறவுகளை துண்டாடி வாழ்பவர்கள், பூமியில குழப்பம் பண்றாங்க, உறவுகளை கட் பண்றாங்க, இவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம். அல்லாஹ்வுடைய சாபம்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை விட்டும் துண்டாகிவிடும். நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. அவர் ரஹ்மத் இல்லாம வாழ முடியும்? அவன் அருள் தான் என்னுடைய லைஃப். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். நான் வாழணும். நான் எழுந்திருக்கேன்னா அல்லாஹ் ரஹ்மத்தை செய்தா எழுந்திருக்கலாம், அவன் ரஹ்மத் செய்தா உட்காரலாம். ரஹ்மத் என்பது அவன் பேரருள். அல்லாஹ்வினுடைய பேரருள் உலகத்துல குழப்பம் செய்யறவங்களுக்கும் உலகத்துல உறவை துண்டிக்கிறவங்களுக்கும் கிடையாது, அவர்களுக்கு சாபம். ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் இது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக உறவுகள் விஷயம் நம்முடைய கவனத்தில் இல்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளோடு எத்தனை பெரிய அனுசரணைகளை, யாரு கேட்டாலும் உறவுகளுக்கு முக்கியத்துவம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வர்றாங்க நபியின் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி அத்தத், எங்க தாயார் வந்திருக்கிறாங்க. அஸ்மா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகள். இஸ்லாமிய வரலாற்றில் அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தனி சிறப்பு. வீர பாரம்பரிய மிக்க பெண்மணி. இந்த ஈமானை பாதுகாப்பதில் அம்மாவுக்கு தனி பெரிய பாடம். அம்மா ரசூலுடைய தர்பாருக்கு ஓடி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், எங்க தாயார் வந்து விட்டார்கள் என்னை சந்திப்பதற்கு, ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்க, என்னோடு ஏதாவது சந்திச்சு ஏதாவது அன்பளிப்பு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறாங்க. ஒஹிய முஷ்ரிகா, ஆனா எங்க அம்மாட்ட ஈமான் இல்ல, முஷ்ரிக். இன்னும் எங்க அம்மா கலிமாவை சொல்லல, இஸ்லாத்துக்கு வரல, ஈமான் இல்லை என் தாயாரிடத்தில். யாரு கேட்கிறா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தியனுடைய அன்பு மகள். இன்ன உம்மி அத்தத் ஒஹிய முஷ்ரிகா, அம்மா வந்து இருக்கிறாங்க, உம்மோட ஈமான் இல்ல, என்ன சந்திக்கலான்னு வந்திருக்காங்க. யா ரசூலல்லாஹ், நான் எங்க அம்மாவோட சேர்ந்து இருக்கலாமா? வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாமா? எங்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா அனுமதிக்கலாமா? அம்மாவோட நான் சேர்ந்து இருக்கவா அல்லது அம்மாவை அனுப்பி வச்சிடவான்னு கேட்டாங்க. சில்ஹா, பெருமானார், யா அஸ்மா, தாய் அல்லவா, நீ சேர்ந்து வாழ ரொம்ப தகுதி, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கான்னு சொன்ன. அம்மாட்ட ஈமானே இல்ல, அம்மா முஷ்ரிக், ஷிர்க்குடைய வாழ்க்கை. அம்மாவோடு சேர்ந்து கொள்கையில தான் சேர்ந்து போக கூடாது, கொள்கையில சமாதானம் இல்லை, ஆனா அம்மாவுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும். அம்மா வந்துட்டாங்கல்ல, தாய் அல்லவா, தாயினுடைய உறவு மிகப்பெரியது. உறவு எவ்வளவு பெரிய பலம். இன்னைக்கு நம்ம நிலை என்ன, அது ஒரு தனி சப்ஜெக்டா பேச. அதற்கு முந்தைய கேட்டு இருந்தா 12 நாள் உறவு பத்தி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். தாயின் உறவு, தந்தையின் உறவு, பிள்ளையின் உறவு, அண்ணனின் உறவு, தம்பியின் உறவு, இது ஒரு தனி பாடம், இது பெரிய பாடம். இது உலகம் இன்றைக்கு நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறது. ஏன்? அல்லாஹ் சொன்னான், லானத்து சாபம் உண்டுங்கிறான். இன்னைக்கு சாபத்துக்குரிய வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்கிறோம்? உறவுகளை துண்டாடியதால் சாபத்தை சந்தித்துக் கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்டம் கிடைக்கலன்னு சொன்னா எப்படி கிடைக்கும்? விலகீனம் நம்மிடத்தில் இருக்கிறது, குறை நம்மிடத்தில் இருக்கிறது. எப்போது சரியாகுவது? நீங்க ஒண்ணு கேட்கலாம், அதற்கு நாங்க நெருக்கமா தான் இருக்கிறோம், அவங்க கட் பண்ணி விட்டுறாங்களே. நிறைய உறவுகள் நம்ம ஒட்டி போனாலும் அவங்க வெட்டி போயிடுவாங்க. நம்ம போய் திரும்ப திரும்ப பேசினா அவங்க சில நேரத்துல ரொம்ப சொன்னா சொல்லுவாங்க, வெக்கமானமே இல்லை, நான் வேண்டான்னா ஓடி ஓடி வர்றான் அப்படின்னு கௌரவ குறைவா பேசுவாங்க. வெக்கமானம் இல்லை, எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வருகிறான். அவனுக்கு வெக்கமானம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் வீட்டுக்கு போண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில் மன் கத்அக, ஹதீஸ் ரொம்ப அழகானது. உன்னை கட் பண்ணி விடுறவங்களோடும் நீ சேர்ந்து இருக்க வேண்டும். அவங்க கட் பண்றாங்க, நீ சேரு. இல்ல அவங்க என்ன ஏத்துக்கிடல, பரவாயில்ல, நீ ஏத்துக்கா. நீ உறவை சேர்ந்தவனாக இருப்பாய். உறவை சேர்ந்தவர்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க? பெருமானார் சொன்னாங்க, அவர் கரெக்டா நடந்தா நானும் கரெக்டா நடப்பேன், அவர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நான் கூப்பிடுவேன், அவர் என்னோட சேர்ந்து இருந்தா நான் இருப்பேன். அவர் உறவை சேர்ந்து வாழ்பவர் அல்ல.
உறவை சேர்ந்து வாழ்பவர்னா யாரு? அவர் என்ன கூப்பிட்டா நான் கூப்பிடுவேன், அவர் கூப்பிடல நானும் கூப்பிடல, அவர் நான் வேண்டாம் நான் அவரை வேண்டான்னு சொல்லிட்டேன், அவரல்ல உறவை சேர்ந்து வாழ்பவர். அவர் உன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் நீ அவர் வேணும் என்று சொல்வாயே, நீயே உறவை சேர்ந்தவர். அவ வீட்டு கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடல, நான் கூட பிறந்த அண்ணன் தான், தம்பி கல்யாணம் என்ன கூப்பிடல, பரவாயில்ல உன் கல்யாணத்தை அவரை போய் கூப்பிடு. அவர் சொல்லுவார், வெக்கமானமே இல்லை, நான் தான் உன்னை கூப்பிடலையே, பரவாயில்ல வெக்கமானம் இல்லாட்டால் போய் கூப்பிடு, நீ கூப்பிட்டு விட்டாயா நீ உறவை சேர்ந்து வாழ்ந்தவன். அவர் வர்றாரு வரல அவர் இஷ்டம், நம்ம கூப்பிட்டுறணும், தம்பி வந்திருப்பா, கல்யாணம் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அவர் வரல பிரச்சனை இல்லை, நீ குற்றவாளி அல்ல, நீ உறவை இணைந்தவன். அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸல் வாசில், உறவை சேர்ந்து வாழ்பவர் என்பவர் அவர் அப்படி நடந்தால் தான் நான் இப்படி நடப்பேன் அப்படி சொல்பவர் அல்ல. அவர் மாற்றி நடந்தாலும் நான் அவரோடு இணக்கமாக இருப்பேன். அல்லாஹு தாலா முதல்ல படைச்ச பல படைப்புகள்ல உறவை படைச்சான். அல்லாஹ் எதை படைச்சான்? உறவை படைக்கிறான். உறவுங்கிற அந்த ஒரு தொடரை அல்லாஹ் படைத்தான். படைத்தவுடன் உறவு அல்லாஹ்வுடைய காலடியவே நின்றுக்கிட்டு, ரப்பே என்ன படைச்சிட்டியே, எனக்கு ஒரு உத்தரவாதம் வேணும்னு கேட்டுச்சான். யாரு கேட்கறது? யாரு? உறவு பேசுது அல்லாஹ்ட்ட. ஹதீஸ் புகாரி ஷரீஃபில ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய அழகான செய்தி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்? இல்ல என்ன நிறைய பேர் அப்பப்போ தூக்கி வீசிடுவாங்க. எப்படி படைச்ச உடனே சொல்லுது. நிறைய பேர் என்ன அப்பப்போ, சில பேர் இந்த கருவேப்பிலை மாதிரி, கருவேப்பிலை பார்த்துருக்கலாம், அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சால்னா தாளிக்கும் போது போட்டால் கொஞ்சம் மனமா இருக்கும். கருவேப்பிலை போட்டால் மனமா இருக்கும். ஆனால் கருவேப்பிலையை முதல்ல எடுத்தோன்னு அதை தூக்கி லேசா போட்டு தூக்கி வீசிடுறது. இந்த உணவுக்கு அதான் மனம் கொடுத்துருக்கு. ஆனால் கருவேப்பிலையை லேசா அப்படி அப்படி போட்டு வெளியே போட்டுருவாங்க. நமக்கு புரியல, கருவேப்பிள்ளையை சாப்பிட்டீங்கன்னா நிறைய நோய் ஷிஃபாவாயும். கருவேப்பிள்ளைக்கு பெரிய சக்தி, செரிமான சக்தி இருக்குது, வயிற்று புண்ணை ஆற்றுகிற சக்தி இருக்குது, உடல் ரீதியாக ரத்தங்களை சுத்தமாக்குற சக்தி இருக்குது. எதுக்கு? கருவேப்பிள்ளை. ஒரு குத்து கருவேப்பிள்ளையை போட்டு சில பொருள்களோடு ஜூஸ் போட்டு குடிச்சாச்சுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுங்க. நம்ம அதை தான் முதல்ல எடுத்து அதை பாட்டுறோம். அது மாதிரி உறவு சொல்லுது, என்ன அப்பப்போ சில பேர் விளையாடிடுவானே, எனக்கு ஒரு வரம். என்ன வரம் வேணும்னு கேட்டான் அல்லாஹ். ரப்பே, என்ன யாரு கட் பண்ணுவாங்களோ, என்ன யார் சேர்ந்து வாழ்வாங்களோ, ரெண்டு விஷயம் இருக்கு. மன் வசலனி வசல் தகு, ஒமன் கதஅனி கதஅதஹு. எனக்கு இந்த வரம் வேணும். என்ன வரம் கேட்கிறான் அல்லாஹ்? என்னோடு சேர்ந்து இருப்பவர்களோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும். என்னோடு சேர்ந்தவர்களோடு நீ சேர்ந்து இருக்கணும். அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும். உன்னுடைய உபகாரம் யாருக்கு கொடுக்கணும்? என்னை ஒட்டி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். சரி, ஓகே. இரண்டாவது ஒரு வரம் வேணும். என்ன வரம்? மன் கதஅனி கதஅதஹு. என்னை யார் துண்டாடுவார்களோ, கட் பண்ணுவார்களோ, உறவு வேண்டாம் என்று ஒதுங்குவார்களோ, அவங்களை விட்டு நீ ஒதுங்கிடணும், அவங்களை நீ கட் பண்ணணும். உறவு கேட்டது அல்லாஹ்விடத்தில். ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை இணைந்து வாழ்பவர்களோடு நீ இணைந்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம்ம கூட இணைகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய நியாமத்து. அல்லாஹ் இணைகிறான்னா என்ன? நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், உதவி செய்வான், உபகாரம் செய்வான், பாதுகாப்பு தருவான். இது எல்லாம் உறவே கேட்குது. என்னோடு சேர்ந்து இருப்பவர்களோடு ரப்பே நீ சேர்ந்து இருக்கணும். அல்லாஹ்வுக்கு சந்தோஷம், ஓகே, நல்ல விஷயம்தான். அடுத்து கேட்குது, என்னை யாரெல்லாம் கட் பண்ணி உறவு விட்டு துண்டிச்சு உறவு வேண்டான்னு போறானோ அவனை நீ கூட வச்சுக்க கூட, அவனை கட் பண்ணி விட்டுடணும். அல்லாஹ் நம்மளை கட் பண்ண நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் அந்த வரத்தை ஏற்றுக்கொண்டான், ஏத்துக்கிட்டான். அப்புறம் இல்ல, உன்னை கட் பண்ண நான் கட் பண்ணிடுவேன். வசல்து மன் வசலக் வ கதஅது மன் கதஅக். இப்படி ஒரு ஹதீஸ். உறவே நீ கவலைப்படாதே, உன்னை இணைந்தவர்களோடு நான் இணைந்து கொள்வேன், உன்னை துண்டாடியவர்களோடு நானும் துண்டாயிடும். நான் கட் பண்ணிடுறேன் அவங்க உறவை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானான். அல்லாஹ் நம்ம கூட இணையணுமா? அல்லாஹ் நம்ம கூட இணையணும், அவனுடைய உதவி வேணும், அவனுடைய பாதுகாப்பு வேணும். அதுக்கு ஒரே வழி, உறவை நம்ம வச்சு பாதுகாக்கணும். உறவுகளோடு நமக்கு ஒரு பெரிய நெருக்கம், உறவுகளோடு தொடர்பு. எவ்வளவு அசால்ட்டா உறவை கட் பண்ணிடுறோம். அதற்கு இப்னு அம்பஸா பெருமானாரை வந்து சந்திக்கிறார் மக்கமா நகரில்.
மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வந்து அவர் சொல்றார், மக்காவில பெருமானார் பேசின பேச்சு என்ன பேசுறாங்க. அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுங்க. என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அபுதல்லாஹ் வலா துஷ்ரிக் பி ஷையா வ தஸீலுல் ரஹம். ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கப்பா, அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, உன் உறவுகளை சேர்ந்து வாழு, நீ சொர்க்கம் போயிடுவேன். நாங்களா ஸல்லல்லாஹு. ஒருத்தர் கேட்டார், துல்லனி அலா அமல் இன் அமில்து தகல்துல் ஜன்னah, எனக்கு ஒரு அமலை சொல்லுங்கள், நான் அந்த அமல் செய்துட்டா நேரா சொர்க்கம் போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன பதில் அற்புதமான பதில். 4 விஷயத்தை சொல்றாங்க. அந்த அபுதல்லாஹ் வ துகீமுஸ் ஸலாஹ், நீ ஷிர்க் வைக்க கூடாது, அல்லாஹ் வணங்கு, தொழுகை நிலைநிறுத்து. வ தூத்தி ஸக்கா, ஸகாத்தை கொடுத்து விடு. வ தஸீலுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து வாழ். தொழணும், ஸகாத் கொடுக்கணும், உறவுகளை சேர்ந்து வாழணும், ஷிர்க் வைக்க கூடாது, உனக்கு சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சொர்க்கத்திற்கான ஒரு பெரிய அஸ்திவாரம் இல்லையா உறவுகளோடு நான் இணைவதும் உறவுகளை கண்ணியப்படுத்துவதும். பெருமானார் தன் உறவுகளோடு இணைந்து வாழ்ந்து கண்ணியப்படுத்தி இந்த சமூகத்திற்கு அந்த வாழ்க்கையை உணர்த்துகிறார்கள். இங்கே நம்முடைய கவனம் இது மக்காவில ரசூலுடைய வாழ்க்கையில மக்காவில வச்சு நான் பேசுறேன். இஸ்லாம் அப்பதான் உருவாகுது, வளர்கிறது, ஆரம்பமாகிறது. எல்லாருக்கும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீ உறவு சேர்ந்தா சொர்க்கம் போயிடுவேன். மதீனா வருகிறார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மதீனாவில் பெருமானாருடைய முதல் பிரச்சாரத்தை நான் கேட்டேன். ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அவர்களின் முதல் உபதேசத்தை கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்தபோது அவர்களின் முதல் பிரச்சாரம் இப்படி இருந்தது, அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும் வஅதீமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். 4 விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் அந்த 4 எடுத்து நடக்க தௌபி செய்வானா. மதீனாவுடைய முதல் பிரச்சாரம் என்னதுங்க? 4 விஷயம். அந்த ஹதீஸ்ல வருது, அஃப்ஸுஸ் ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சாந்தி சமாதானத்தை பரப்புங்கள். உங்களுக்கு மத்தியில சாந்தி சமாதானம். சலாத்தை முதல்ல பரப்புங்க. யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க, ஸலாமு அலைக்கும். யாரை கண்டாலும். அறிமுகமான ஒரு ஹதீஸ்ல வருது, அலாமன் அரப்த அலாமல்லா தாரிம், அறிமுகமானாலும் சரி அறிமுகம் இல்லாட்டாலும் என்ன சொல்லிக்கணும். சில பேர் ஆள் பார்த்து தான் சலாம் சொல்றது. ஸலாமு அலைக்கும். எனக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார். அப்புறம் கிட்ட வந்து பார்த்துட்டு ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்க, நான் அவரு நினைச்சு சொன்னேன். சொன்ன சலாமையே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டார், வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார். கிட்ட வந்து பார்த்துட்டு அவரு நினைச்சு சொன்னேன். சரிங்க, அவரு நினைச்சு வேற வேற காரியத்தை கொடுத்துட்டா பரவாயில்ல, சலாம் தானே சொல்லி இருக்கு. இன்றைக்கு ஆள் பார்த்து, முகம் பார்த்து, அடையாளம் பார்த்து, கோலம் பார்த்து, குணம் பார்த்து சலாம் சொல்வதா? புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், அலாமன் அரப்த வ அலாமன் லா தாரிம், அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். மதீனாவில் அப்பதான் கால் வைக்கிறாங்க காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாயில் உதிர்ந்த வார்த்தை இவ்வளவு அழகான வார்த்தை. சலாம் என்றால் சாந்தி சமாதானத்தை ஊரெங்கும் பரப்புங்கள். பார்த்தவர்களுக்கெல்லாம் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அர்த்தம், உனக்கு அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அர்த்தம். அவர் சொல்லுவார், வலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். எவ்வளவு அழகான வார்த்தை. நான் வீட்டுக்கு போயிட்டு தான் முதல்ல வீட்டுல சலாம் தான் சொல்றது. எங்க வீட்டம்மாவுக்கு போன் பண்ணா ஸலாமு அலைக்கும் சொல்றது. அவங்க பேசிட்டு முடிக்கும் போது சில நேரத்துல அப்படி பேசிட்டு, சரிங்க துஆ செய்யுங்க அப்படிம்பாங்க. என்ன அப்படி முடிக்கிறீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்? சாந்தி சமாதானம் எனக்கு அவங்க சொல்லணும், அவங்களுக்கு நான் சொல்லணும். நீங்களாம் சில பேர் போன்ல சலாமே இல்லை, அப்படி எடுத்தவொன்னு ஹலோ சொல்லு, அது பொஞ்சாரி பேசுனா கொஞ்சம் காட்டமா சொல்லு. ஊர்ல உலகத்துல காட்டாத கோபத்தை போற அங்கதான் காட்டுறது. சொல்லு பேசிடுவாங்களா, முடிச்ச உடனே சரி முடிஞ்சதா வை, எங்க 2 வார்த்தை பேச வேண்டியிருக்குங்க, அது வீட்டுக்கு வந்து பேசு வை. ஆபீஸ்ல இருக்கேன், வேற யாராவது பேசுவாங்க, அரை மணி நேரம் தேவையில்லாம பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஆபீஸ் நேரம் தெரியாது. இந்த பொஞ்சாரிட்டு தான் ஆபீஸ் நேரத்தை காட்டுறது. நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்கான தகுதியானவர்களில் உங்கள் மனைவியும் ஒருவர். நீங்கள் சந்தோஷமா பேசுவதற்கு அவர்களும் ஒருவர். நேற்று வீட்டுக்கு போன் அடிச்சேன், என் பொண்ணு எடுத்தான். என் தெரியும் பேசிட்டு பேசி முடிச்சுட்டு உம்மாட்ட கொடுத்துருமா அப்படின்னு. அப்பா நான் இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உம்மா அங்க இருக்காங்க. வேறு உம்மாட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு போன். அப்போ இப்போ நான் போன் உம்மாட்ட பேசுற தூதரா என்ன வச்சிருக்கியான்னு கேட்கிறான். நீ தூதரோ எப்படியோ உம்மாட்ட பேசணும், போன் அங்க போகணும்.
ஒன்றும் கவலை பாப்பா, ஒரு 5 நிமிஷத்துல கொடுத்து விட்டுறேன். முதல்ல அதை செய்யுமா ஸ்ரீதேவி. சந்தோஷத்தை சொல்றேன், இதெல்லாம் கோபத்துல இல்லை, மகிழ்ச்சியாக வீட்டுல பேசிட்டு ஒவ்வொரு நாள் இங்க வந்து இத்தனை நாள் ஆச்சு டெய்லி வீட்டுக்கு பேசிடுறது. ஏன்? அவங்க ஆசையோடு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறீங்களா? மாத்திரை போட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பயான் செய்தீங்களா? இன்னைக்கு என்ன பயான் கேட்பாங்க வீட்டுல. என்ன பேசுனீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு? ஒரு அக்கறை. பேச வேண்டிய இடம். இந்த மக்களோடு நான் உறவை பாராட்ட வேண்டும். வீட்டுல பிள்ளைகளோடு சந்தோஷமா இல்ல, எங்கே போய் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறீர்கள்? மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தவில்லை, எப்படி அல்லாஹ்வுடைய அன்பும் ரசூலுடைய அன்பும் கிடைக்கும்? உங்கள் சந்தோஷம் உங்கள் மனைவி பெற வேண்டும், உங்கள் மனைவியின் சந்தோஷம் உங்களால் கிடைக்க வேண்டும். அந்த அம்மா அங்கிருந்து நம்மளை பத்தி கவலைப்படுது, வருத்தப்படுது, நம்ம மாப்பிள்ளை ஒழுங்கா பேசல நினைக்குதுன்னா, நீ உண்மையில் அல்லாஹ் ரசூலின் பார்வையில் குற்றவாளி என்கிறது மார்க்கம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தவுடன் அவர்களுடைய அற்புதமான அறிவுரை, அஃசுஸ்ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சாந்தி சமாதானத்தை பரப்புங்கள். அதனால யார்கிட்ட போன் பேசினாலும், நம்ம ஆட்கள்கிட்ட பேசினா முதல்ல சலான் சொல்லுங்க, முடிக்கும் போது சலான் சொல்லி முடிங்க. அந்த பேச்சும் பரக்கத்தாகும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இரண்டாவது சொல்றாங்க, அஃசுஸ்ஸலாம பைனக்கும் அத்இமுத் தஆம், உங்களுக்கிடையே உணவுகள் கொடுங்கள். முதல்ல ரசூலுல்லாஹ் சாப்பாடு கொடுக்கறத ரொம்ப வலியுறுத்தினாங்க. வாழ்க்கையில எல்லா முசீபத்தும் போகணுமா, சாப்பாடு கொடுங்க. ஏதாவது ஒருத்தங்க சோம் இல்லையா, முதல்ல சாப்பாடு கொடுத்தோம். 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். சாப்பாடு கொடுங்க. அத்இமுத் தஆம், உணவு கொடுங்கள். நிறைய ஹதீஸ்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உணவு கொடுப்பதை யார் தூண்டவில்லையோ அவர்களுக்கு நரகம்ங்கிறான். தூண்டணும். நமக்கு தெரியல, அடுத்த ஆள் எப்பா தூண்டு, ஏதாச்சும் எங்கிட்ட பேசவே போன் பண்ணுவாங்க, ஹதரத் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணும் இல்ல மதரசா பிள்ளைங்க யாருக்காவது அதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. எங்க தாயார் சோம் இல்லாம இருந்த போது ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முந்தைய வீட்டுல விருந்தாளிகளை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவேன். அவங்க மருத்துவமனைக்கு போயிட்டாங்க, சுகர் கொஞ்சம் கூட குறை இருந்துச்சு. உடனே என்ன சரி வீட்டுல சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் இங்க விருந்தாளிகள் அங்க ரிசல்ட்டை கேட்டுக்கிட்டு இருப்பேன், எப்படி இருக்காங்க, காலையில விட மாலையில பரவாயில்ல. மதியம் ஒரு 3 பேர் சாப்பாடு கொடுத்து அந்த 3 பேர் துவா செய்துட்டு போயிடுவாங்க. இப்படி டெய்லி சாப்பாடு வீடு வர்ற வரைக்கும். ஏதாவது ரசூலுடைய அழகான ஒரு ஹதீஸ், உங்களுடைய நோயாளிகளுக்கு முதலில் தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள். இரண்டாவது டாக்டர்கிட்ட போறது, முதல்ல தர்மம், அவங்களுக்காக ஏதாவது செய்தோம். இங்கே உணவு கொடுங்கள், அத்இமுத் தஆம், உணவு கொடுங்கள். சாப்பாடு கொடுக்கிறது பெரிய நியாமத். நம்ம சாப்பாடு 4 பேர் சாப்பிடணும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு வைங்க, ரசூல் சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நீ கொடுத்து வச்ச ஆளுங்கிறாங்க. எத்தனை பேர் விளங்கினோம்? நம்ம வீட்டுல ஒரு விருந்தாளி வந்தார் என்றால் அவர் உங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போகும்போது உனக்கு 2 பாக்கியம் கிடைக்கிறதுனாங்க. என்ன 2 பாக்கியம்? அவர் வந்தார், அவர் சாப்பிட்டார், அவர் வரும்போதே அவர் உணவையும் கொண்டு வந்தார். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டுல அவருக்காக பிரியாணி போட்டு நிறைய வச்சு கொடுத்தோம், அவர் சாப்பாடு அவர் கொண்டு வந்தாருங்கிறாங்க. ஏன்? அவருக்குள்ள ரிசுக்கை உங்க வீட்டுல எழுதி அல்லாஹ் கொடுக்க வச்சான். அதை வச்சு உங்க வீட்டுக்கு ரிசுக் கிடைச்சிருக்கு. சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, ஹதரத் நீங்க வந்ததுதான் பரக்கத்து, இன்னைக்கு தான் நான் பிரியாணி சாப்பிட்டேன். என்ன எங்க வீட்டம்மா சத்தம் போடும், சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு, சாப்பிடக்கூடாது, நீங்க வந்ததுனால நமக்கும் சேர்த்து பிரியாணி. நான் சொல்லுவேன், நான் போகும்போதே வெறிஞ்சோர் ஆக்கும்ல போறேன், நம்ம போகும்போதே சொல்லு ஒயிட் ரைஸ் வைங்கிறார். இப்ப இந்த மாதிரி ஆட்களை பார்த்து நம்மளும் அப்படி சொல்லுவாங்க, பரவாயில்ல பிரியாணி ஆக்குங்க, நம்மளை ஒட்டி அவரும் சாப்பிடுவார்கள். அத்இமுத் தஆம், உணவு கொடுங்கள். அப்ப சாப்பாடு கொடுக்கிறோம், அடுத்த பெரிய பாக்கியம். இரண்டாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வருவார்களேயானால் அவங்க வீட்டை விட்டு சாப்பிட்டுட்டு போற போது உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களின் பாவங்களை அவர்கள் எடுத்துட்டு போய் விடுகிறார்கள். உங்க வீட்டுல எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சு. வீட்டுல பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹமத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். வீட்டுல ரஹமத்து எப்ப தடப்படும்? ஒரு இடத்துல பாவம் கூடுனா ரஹமத்து நிறுத்தப்படும். பாவத்தை ஒரு விருந்தாளி வரும்போது கொண்டு போயிடுறாரு. எங்கே சொன்னாங்க பெருமானார்? சாப்பாடு கொடுங்கள், அத்இமுத் தஆம். மதீனாவினுடைய பிரச்சாரத்தினுடைய அடுத்த வார்த்தை 3வது சொல்றாங்க, சிலுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். எங்க மக்காவின் பிரச்சாரத்திலும் உறவு சேர்ந்து வாழுங்கள். மக்காவில் 1000 பிரச்சனை, அன்னலாரின் மீது கடுமையான சிரமங்களை தூக்கி எறிந்தார்கள். உறவுகளை எல்லாம் துண்டாட சொல்கிறார் என்று ஒரு பேச்சு வெளியாச்சு. அங்க ரசூல் சொல்றாங்க, நீ உறவை சேர்ந்து வாழு. மக்காவுல இப்னு அம்பாஸா சொல்றார், நான் போய் கேட்ட போது உறவு சேர்ந்து வாழுன்னு நாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவினுடைய அன்னலாரின் பிரச்சாரம் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் 3வது. 4வது
ஒசல்லு பில்லைலி ஒன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற அந்த இரவுல நீங்க நின்று தொழுங்கள். எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்யலாம். எல்லாரும் தூங்கணும், நம்ம தொழணும். நமக்கு பெருமை வரக்கூடாது. பத்தியெல்லாம் அவங்க எல்லாம் தூங்குறாங்க, நம்ம தொழுறோம், நம்ம தான் பாக்கியமான ஆளு. அப்படி இல்லை. அவங்களை எல்லாம் அல்லாஹ் தூங்க வச்சிருக்கான், உன்னை தொலை வச்சிருக்கான், நீ தான் பாவி. அவங்களை எல்லாம் தூங்க போட்டு உன்னை தொலை வச்சிருக்கானே, நீ பாவி, உனக்கு மன்னிப்பு வேணும், நீ தொழு. அவங்க பரிசுத்தமான உங்க தூங்க வச்சிருக்கான் அல்லாஹ், உன்னை எழுப்பி வச்சது அல்லாஹ், படுக்க வச்சவன் அல்லாஹ். பெருமை பேசக்கூடாது. நான் நின்று தொழுதையும் பொஞ்சார் பிள்ளை எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நம்ம தான் இந்த வீட்டுக்கு பாக்கியம், நம்மளை வச்சுதான் சாப்பாடு கிடைக்குது. ரசூல் சொன்னாங்க, இல்ல, உங்க வீட்டுல உனக்கு ரிஸ்க் அல்லாஹ் யாரை கொண்டு தரான் தெரியுமா? இன்னமா துர்ஸக்கூன பிதுஅஃபாயிக்கும், உங்கள் வீட்டில் உங்களுக்கு இரணம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமான உங்கள் பெற்றோர்கள் பெண்களால் உங்களுக்கு ரிஸ்க் தரப்படும். நீ உழைக்கிறாய், நீ சம்பாதிக்கிறாய், நீ போய் பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாய், அந்த கம்பெனியில ரிஸ்க்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசான உங்கள் பெற்றோர்கள், உன்னுடைய முடியாத உன்னுடைய குடும்பத்தார்கள். இன்னொரு பக்கம் உங்கள் வீட்டு பெண்கள், பெண்கள் பலகீனமானவங்க, அவங்கள வச்சே உங்களுக்கு ரிஸ்க்கு கொடுக்குறான்ல. எங்க வீட்டம்மா அடிக்கடி சொல்றேன், நான் நல்லா இருக்கிறேன்னா சீதை உங்களை வச்சுதான் நல்லா இருக்கிறேன். எங்க வாப்பா அம்மா இருக்கிற காலத்துல சொல்றது, அத்தா அம்மாட்ட, நீங்க உங்க 2 பேருடைய பரக்கத்து தான் அல்லாஹ் எங்களை நல்லா வச்சிருக்கான். பெற்றோர்களுடைய பரக்கத், வீட்டு பெண்களுடைய பரக்கத். அவங்கள லேசா நினைக்க கூடாது. அப்ப நாம ராத்திரி நின்று தொழணுங்கிறாங்க ரசூல். எப்படி சொல்றாங்க? ஒசல்லு பில்லைலி ஒன்னாசு நியாம், மக்கள் தூங்கும் போது நீங்கள் நின்று தொழுங்கள். 4 விஷயம் விளங்கிட்டா என்னன்னு சொல்லலாமா? எங்க ஊர்ல பயான் எப்படின்னா, இன்னைக்கு நடக்கிற பயான்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். பதில் சொன்னவங்களுக்கு பரிசு கொடுப்போம். இப்போ போய் பயான் இருக்குது, முதல் நாள் பயான்ல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு மறுநாள் பதில். பெண்களுக்கு தனியா ஒரு பக்கெட் வச்சிருப்போம், அந்த பதிலை கொண்டு போடுறதுக்கு. ஆண்களுக்கு எல்லாரும் கரெக்டா பதில் இருக்கும். 2 பேருக்கு, ஆண்கள் ஒரு ஆளுக்கு பரிசு, பெண்கள் ஒரு ஆளுக்கு பரிசு. அப்படி கூட அறிவிச்சிடலாமான்னு யோசனையா இருக்கு. நாளைக்கு நிர்வாகத்துல பேசிக்கிறேன். 4 விஷயங்கள் விளங்கிட்டா? மதீனாவில் நுழைந்த போது மாணவி பேசிய அற்புதமான செய்தி, சாந்தி சமாதானத்தை பரப்புங்கள், உங்களுக்கிடையே சலாத்தை பரப்புங்கள். நம்பர் 1. நம்பர் 2, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விருந்து கொடுங்கள், சாப்பாடு கொடுங்கள், ஒருவர் மற்றவருக்கு உணவு கொடுத்து பழகுங்கள். 2. நம்பர் 3, உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், உங்கள் உறவுகளை விட்டும் தூரமாகி விடாதீர்கள். 4வது சொன்னார்கள், மக்கள் தூங்கும் போது அந்த இரவில் நீங்கள் நின்று தொழுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். எங்க போயிடுவீங்க? உங்கள் ரப்பின் சொர்க்கம் உங்களுக்கு. ஒரு பெரிய பரக்கத். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 அற்புதங்களை சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட மௌத்து வராமல் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பு வேணுமா? போனாரு, ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு, கீழே விழுந்து மௌத்தா போயிட்டாரு, இல்ல எங்க போய் எப்படி ஆனாலும் தெரியல, ஆலய காணல. கெட்ட மௌத்துகள் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. மின் மைத்தத்தி சூ, ஹதீஸ்ல வருது, கெட்ட கேவலமான மரணங்கள் வராமல் பாதுகாக்கப்பட வேண்டுமா? யாருக்கு அந்த ஆசை இல்லை? எல்லாருக்கும் அந்த ஆசை. நம்பர் 1. அடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு வருமானமும் ரிசுக்கும் பரக்கத்தாக வேண்டும். கையில காசு இருக்குது, பரக்கத்து இல்லை, அதுக்கு பேரு காசு இல்லை. 1 கோடி ரூபாய் இருக்குது, பரக்கத்து இல்லை, அதுக்கு பேரு காசே இல்லை. 1000 ரூபாய் இருக்கணும், பரக்கத்து இருக்கணும், மிச்சப்பாடா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நிறைய வருது அசரத்து, எதுவுமே தங்குறது இல்லை. அதுவும் டேஞ்சர் தான். வந்தா தங்கணும். முதல்ல நீங்க கொடுங்க, அல்லாஹ் தங்க வைப்பான்னாங்க. சில பேர் கொடுக்காம வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்காம வச்சா பரக்கத்து இல்லை, கொடுக்கிற பொருளில் பரக்கத்து இருக்குது. கிணறு இருக்கு பாருங்க, நம்ம தண்ணி அதிகமா இறைச்சோம்னா கிணறு வத்தி போயிடுமே நினைக்கிறவங்க புத்திசாலி இல்லை. கிணத்துல இறைக்க இறைக்க தண்ணி ஊற்றுக்கொண்டே இருக்கும். ஊற்று எப்போ வரும்? இறைக்காம போட்டீங்க வைங்களேன், அது அப்படியே சாக்கடை சவுதி ஆயிடும், தண்ணி ஜாம் ஆயிடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய உதாரணம் அது. நீங்கள் கொடுங்கள், நான் கொடுக்கிறேன். அன்விக் உன்விக், நீ கொடு, நீ செலவுக்கு மற்றவர்களுக்கு கொடு, உனக்கு நான் செலவுக்கு தருகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் அல்லாஹ் சொன்னானா. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையான வாழ்க்கை சொல்றாங்க. கெட்ட கேவலமான மௌத்தில் இருந்து பாதுகாப்பு வேணுமா? அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. உனக்கு ரிசுக்கு விசாலமாக வேணுமா? நம்ம வியாபாரம் பண்ணணும், பரக்கத்தா இருக்கணும், சம்பாதிக்கணும், பரக்கத்தா இருக்கணும். ரிசுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வழி இல்லை, என் மனைவி பசியா இருக்காங்க, தாப்பனாருக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க வழி இல்லை, அப்படிலாம் இல்லை. ரிசுக்கு விசாலமாக வேண்டுமா? இன்னொரு அற்புதமான விஷயத்தை கேட்கிறாங்க, நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். உலகத்துல பெரிய பாக்கியம் நீண்ட ஆயுள் வாழணும். இருந்தாரு போயிட்டாருலாம் இருக்கக்கூடாது, டப்புன்னு தான் போயிடக்கூடாது. ஹயாத்து நீளம்.
நீண்ட ஆயுள், விசாலமான ரிசுக்கு, பரக்கத், கெட்ட மௌத்திலிருந்தும் கொடிய நோயிலிருந்தும் பாதுகாப்பு. கெட்ட மௌத்து வரக்கூடாது, கொடிய நோய் என்னங்க, கேன்சரா, அல்லாஹ் பாதுகாப்பானா. நம்ம எல்லாரையும் நம்ம குடும்பத்தையும் கேன்சர்ல இருந்து பாதுகாப்பானா. கேவலமான நோய்கள் வந்துடக்கூடாது, முடக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. சுகர்லாம் இருக்கும் போகும், பிரஷர் இருக்கும் போகும். அல்லாட்ட கேட்கணும், ரப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆவை. சுகரே இல்லாம உடம்பு இல்லை. நீங்க எதை சாப்பிட்டாலும் சுகர், எதை சாப்பிட்டாலும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ராத்திரி சோறு சாப்பிட, அரிசி சாப்பிட மாட்டேன், அரிசியில சுகர் இருக்கு, அதனால சப்பாத்தி சாப்பிட்றேன். சப்பாத்தியும் சுகர் தான், சப்பாத்திலையும் சுகர் தான். எதுல சுகர் இல்ல? அரிசியில சுகர் இருக்கு, கோதுமையில சுகர் இல்லையா? கோதுமையும் சுகர் தான், அரிசியிலும் சுகர் இருக்குது. அதை விட இதுல கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் குறைய இருக்கும், அவ்வளவுதான். சுகர் உடம்புல போகத்தான் செய்யணும். சீனியை சாப்பிடாம இருக்க முடியாது, சீனி சாப்பிடணும். உடலுக்கு தேவையான சுகர் வேணும். இன்சுலன்ஸ் உடல்ல இருக்கு, உடல்ல இருந்து சுரக்குது. ஆனா அது அளவை தாண்டும் போதோ அல்லது அந்த இன்சுலன்ஸனுடைய வேலை சரியாக நடக்காத போதோ உடலை பாதிச்சது. அந்தந்த வேலையை அது செய்யணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இப்ப என்னங்க வார்த்தை ரொம்ப அழகான கவனிக்கணும். கெட்ட நோய்கள், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், கொலஸ்ட்ரால கெட்ட கொழுப்புல இருந்து பாதுகாப்பு. கொழுப்பு இருக்கணும், உடம்புக்கு கொழுப்பு வேணும். கொழுப்பு சக்தி இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். அது கெட்ட கொழுப்பா உருவெடுக்குதுல, அங்க பாதிப்பு வரும். அந்த கெட்ட கொழுப்புல இருந்து பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய கருணை என்பது நம்மோடு இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை இயங்க முடியாது. அப்ப காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட நோய்களிலிருந்து, கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பு வேணும். இரணம் பரக்கத்தா இருக்கணும், நீண்ட ஆயுஸ் வாழ வேண்டுமா? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹாமக்கும், இது நாளும் கிடைப்பதற்கு உங்கள் உறவுகளோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள், உறவுகளை இணைந்து விடுங்கள். உம்மாவுக்கு நல்ல முறையில நட, அத்தாட்ட நல்ல முறையில நட, அண்ணன் தம்பிகள் நல்ல முறையில் நட அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் சொல்றேன், உறவுகளை இணையணும்ங்கிற மொத்தத்துல பாடம் எப்படியெல்லாம் இணையணும், எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை. நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். இதுல எவ்வளவு தொடராக இருக்கணும், அந்த உறவை எப்படி சேர்றது. நான்லாம் உறவோட சேர்ந்தா இருக்கேன், எப்படிப்பா சேர்ந்து இருக்கேன் அவ்வளவுதான். அது இல்லை, அவர் சொல்லுவார் சேர்ந்து இருக்கேன். உங்க அண்ணனை பார்த்து, எங்க அண்ணனை சந்திச்சு 3 வருஷம் ஆச்சுங்கிறார். அண்ணன் எங்க இருக்காருப்பா? துன்யாவில் இருக்கிறாரா, மறுமையில இருக்காரா? துன்யாவில் தான் இருக்காரு. எங்க இருக்காங்க? எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, இங்கதான் இருக்காரு. அது பேர் உறவா? உறவோடு இணைகிறது வாழ்க்கை என்கிறது. அந்த உறவுகளோடு நான் சொன்னேன், அவர்களுக்கு தேவை வரும்போது நீ உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு பண உதவிகள் செய்ய வேண்டும். அவர்கள் கஷ்டத்தை நீக்க வேண்டும். அவர்களுடைய இன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும். துன்பத்தில் நீ பங்கெடுக்கணும். இன்ப துன்பமா பங்கெடுக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அவர் ரசூல் சொல்றாங்க, உன் உறவுகளை சேர்வதற்கு உங்ககிட்ட காசு இருந்தால் காசை கொண்டு சேர்ந்து விடு. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அந்த உறவு சார்ந்து தொடர்புலேயே இருக்கும். உறவை பக்கமா வச்சுக்கணும் தான் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். காசு இல்ல, அவங்கள போய் சந்திச்சுட்டு வாங்க. ஸல்லல்லாஹு போய் பாரு, அவங்கள போய் சந்திச்சுட்டு வரோம். வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, அண்ணனை போய் இருக்க பாக்குறோம், தம்பியை பாக்குறோம். நான் சொன்னேன்ல, வர உம்மா மாமா மாமி அவங்கள எல்லாம் ஒரு முறை ஒரு சந்திக்க வச்சுக்கோ. சந்திப்பு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திச்சுக்கணும். இன்னொரு விஷயம், அவர்களோடு சந்திக்க போறதுக்கு நேரம் இல்லை, காசு வசதி இல்லை அப்படின்னா உலவு பிஸ்ஸலாம், பெருமானார் சொன்னாங்க, சலாம் சொல்லியாவது உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போன் பண்ணி, அண்ணா நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு சலாம் சொன்னா என்ன குறைஞ்சிட போறோம்? அதுக்கு அவர் சொல்றாரு, நான் சலாம் சொல்லதான் ஒண்ணுமே இல்லை, நான் போன் பண்ண அந்த ஆள் பதில் பேச மாட்டேங்கிறாரு. நான் இந்த வாரம் நான் பேசின, அடுத்த வாரம் அவர் பண்ணணும், அவர் பண்றதே இல்லை. மீண்டும் மீண்டும் நம்ம பண்ணணுமா, வெறுத்து போச்சு. இல்ல மீண்டும் மீண்டும் நீ பண்ணணும், டெய்லி பண்ணணும், சலாம் சொல்லணும். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் உறவுகளை சேர்ந்து விடுங்கள், ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுங்கள், அதை கொண்டு உறவு இணக்கமாகட்டும். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியாது. நம்ம நாட்டுல எல்லாம் தண்ணினாலே டீ தான், டீ ஜூஸ். சாப்பிட போய் உட்காந்தோன்னு என்ன தண்ணி, சில பகுதியில் தண்ணின்னா அது டேஞ்சர். அந்த தண்ணி பாட்டினா டேஞ்சர்னு அர்த்தம், போதைக்கு அடிமையான ஆளுன்னு அர்த்தம். பெருமானா ஒரு பிஷர்பத்திமா, ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது, ஒரு வாட்டர் கொடுப்பா, சாதாரண தண்ணியை கொடு. உங்க அண்ணன் வந்திருக்கா, அண்ணனுக்கு கிளாஸ் தண்ணியை கொடு, ஒரு டீயை கொடு, அதை கொண்டு அந்த உறவுகள் இணையட்டும். எவ்வளவு அழகாக. அப்ப அந்த இணக்கம் என்பது அவர்களோடு சகஜமாக பழகுவதும், இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பதும், நல்ல காரியங்களில் இணைவதும், தீய காரியங்களில் அவர்களுக்காக ஹெல்ப் பண்ணுவதும். அவங்களுக்கு ஒரு கஷ்டமா, அவர் சோம் இல்லையா, ஓடி போய் நலம் விசாரித்து விடு.
அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ நல்ல காரியமா நீ முன்னால் நில்லு போய். சில பேர் கேட்பாங்க, உன்னை யார் கூப்பிட்டா, இவன் வந்து நிக்கிறானே, பரவாயில்ல என் அண்ணன்பா, நான் நிக்கதான் செய்வேன், எனக்கு கடமை இருக்குது, எங்க வாப்பா நான் நிக்கணும், என் தாயார் அவங்க, என் தாயாருடைய தாயார். இந்த உறவுங்கிறது நான் சொன்ன அந்த வட்டத்தை பூரா பாருங்க, அவங்க என் மாமியார், எங்க உம்மா வாப்பா கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அவங்க நல்லா இருந்தாலும் சரி, அவங்களால முடியல, உன்னுடைய உதவி என்பது பல ரூபத்திலும் அவர்களோடு இருக்க வேண்டும். அப்படி அந்த உறவுகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், தூக்கி பிடியுங்கள், நிறுத்துங்கள். இதுதான் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மத்தியில் பெரிய நெருக்கத்தை கொடுக்கும். நீங்கள் இணைந்தால் அல்லாஹ் உங்களோடு இணைகிறார். நீங்க கட் பண்ணிட்டீங்க, அல்லாஹ் கட் பண்ணி விடுகிறான். இதற்கு மேல் ஒரு ஹதீஸ குத்ஸி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னானாம், ஹக்கத் முஹப்பத்தி லில் வாசிலீன ஃபிய்யா. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ குத்ஸி, என் அன்பும் நேசமும், அல்லாஹ்வுடைய அன்புக்காக ஏங்குகிறோம், காத்திருக்கிறோம். அவன் அன்பு கிடைக்காதா, அவன் நேசம் கிடைக்காதா என்று ஏங்குபவர்கள் லட்சோப லட்ச சாலிஹீன்களும் வழிமாறுகளும். அல்லாஹ் சொன்னான், ஹக்கத் முஹப்பத்தி லில் வாசிலீன ஃபீ, என்னுடைய அன்பும் நேசமும் அதை நான் கடமையாக்கி விட்டேன். யாரெல்லாம் எனக்காக அவர்களின் சொந்தங்களோடு இணைந்து பாசமா நடக்கிறார்கள் அவர்களுக்கு. சொந்தத்தன் என் அண்ணனோடு நான் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறேன், எங்க உம்மாவுக்கு நான் அன்பு காட்டுறேன், எங்க தகப்பனாருக்கு நான் கண்ணியப்படுத்துறேன், உபகாரம் செய்யறேன், நான் செய்யறது என் தகப்பனார், நான் செய்யறது என் தாயார். அல்லாஹ் சொல்றான், உன் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எனக்காக நீ உபகாரம் செய்தா இல்லையா, அந்த உறவை பாதுகாத்தா இல்லையா, என் அன்பு உனக்கு கடமை என்றான். நான் அல்லாஹ்வின் நேசனாகவே மாறிவிடுகிறேன். அல்லாஹ்வே வாலண்டரியா வந்து தரான், என் அன்பு உனக்கு கிடைக்கும். அல்லாஹுவின் அன்பை பெறுகிற ஒரு வாழ்க்கை, நமது உறவுகளோடு நமக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருக்க வேண்டும். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கணும். நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சிட்டு எதுல போகணும், ஃபைனல் சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதை கடந்தா சொர்க்கம். அந்த பாலம் எங்க இருக்குதுன்னு நாங்க பெருமானார், பைன லஹரை ஜஹன்னம், நரகத்துக்கு மேலதான் அந்த பாலம் போட்டு. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எங்க இருக்கு, நரகத்துக்கு மேல. பாலம்னா நீங்க நினைக்க மாதிரி அது இவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரியார்கள் சாலியங்கள் விளக்குற போது அந்த பாலம் அவ்வளவு இதா இருக்கும், ரொம்ப நுணுக்கமா இருக்கும், அப்படியெல்லாம் எழுதுவாங்க. அந்த பாலம் அதை கடந்தால் சொர்க்கம். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்குதுங்கிறது அது ஹதீஸனுடைய தெளிவான செய்தி. அதை கடக்கணும், அதை கடந்து போவாங்க. நாங்க பெருமானார், சில பேர் ரொம்ப ஸ்பீடா போயிடுவாங்களாம், டக்குன்னு போய் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் மெதுவா போவாங்க. ஏன், அவங்க செய்த அமல்களுக்கு தக்கதான் அங்கே நடை போட முடியும். ரொம்ப இபாதத்துல அல்லாஹ்வுடைய நெருக்கத்துல தொடர்புல ரொம்ப பெரிய பேணுதலோடு வாழ்ந்தவங்க ஹை ஸ்பீட்ல போய் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அப்படி கண்மூடி திறக்கிறதுக்குள்ள சொர்க்கத்துல போய் நிற்பாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் மெதுவா வருவாங்க, சில பேர் நொண்டி நொண்டி வருவாங்களாம், இன்னும் சில பேர் உட்கார்ந்துருவாங்க, தவிழ்ந்துதான் வருவாங்க, முடியாது. இப்படி போகும் அந்த பாலம், அதற்கு கீழே ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க, நேரம் இல்லை. ஒண்ணு, முதல் அவங்க உறவுகள் அங்கே தொங்கி கொண்டிருக்கும். உறவுகள் அந்த பாலத்தின் கீழ் நிற்கும். அந்த வழியை கடந்து போகிறவர்கள் உறவை துண்டித்தவர்களாக இருந்தால் அந்த உறவு அவர்களை பிடித்து இழுத்துக் கொள்ளும், இழுத்து சொல்லும், ரப்பே இவனை கீழே போட்டு மேல விடாத. கீழே என்னது, நரகம், மேல கடந்தா சொர்க்கம். கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சாச்சு. தொழுக கரெக்டா தொழுதார், தஹஜ்ஜத் அதெல்லாம் கரெக்ட், சதகா ஜக்காத்து வாரி கொடுத்தார், எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்டுக்கு பாலத்துல போனா சொர்க்கம் தான். பாலத்துல நம்ம ஜாலியா வருவார், சொர்க்கம் போறாண்டு. உறவு முடிஞ்சுக்கணும், எல்லாம் கொடுத்தான் சரிதான், எனக்கு ஒரு பைசா தரல. அவன் வாரி வாரி சக்காத்து அங்க கொண்டு கொடுத்தான், நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு தரல. அதான் பெருமானார் சொன்னாங்க, நீ தர்மம் கொடுப்பதில் உன்னுடைய சொந்தக்காரர்களே தகுதியானவர்கள். நீ ஒருவருக்கு தர்மம் கொடுத்தால் தர்மம் கொடுத்த கூலி, உன் சொந்தக்காரர்களுக்கு தர்மம் கொடுத்தால் 2 கூலி, ஒன்று தர்மம் கொடுத்த கூலி, என்னோட உறவுக்கு நீ உதவி செய்த கூலி. தர்மங்கிறது நான் கொடுக்கிற உபகாரங்கிறது, இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது, அதுவும் வேணும். என் சொந்தத்துக்கு ரொம்ப முக்கியமா செய்ய. அது சொந்தம் சொல்லுமா, என்னைக்காவது நீ சந்திச்சியா, என்னைக்காச்சும் பார்த்தியா, அதனால நீங்களாம் போக முடியாது அங்க அப்படின்னு முடிச்சு இழுக்கும். அவன் சொல்லுவான், நல்லா இருப்ப விட்டு, நான் எல்லாம் முடிச்சுட்டேன், கணக்கெல்லாம் கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சு ஜாலியா போறேன், நீ இப்போ போட்டு படுத்து பாடுதல. அல்லாஹ் சொல்லுவான், உறவு என்ன சொல்லுது, உறவுட்டு அல்லாஹ் ஏற்கனவே அந்த உறவு சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோட நீ கட் பண்ணவன், இவனை என்ன செய்யற,
அந்த உறவுகள் உங்களை அங்கே இருந்து நீங்கள் சொர்க்கம் போவதை தடுக்கும். எவ்வளவு பெரிய இடத்துல. அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படி இப்படி யாரோடு உறவுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அம்மாட்ட பேசல, அத்தாட்ட பேசல, அத்தாவை குளிர்ச்சி படுத்தல, சந்தோஷப்படுத்தல, அம்மாவை சந்தோஷப்படுத்தல, அண்ணனோட உறவு இல்லை, தம்பியோட உறவு இல்லை, மாமா மாமிகளோட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இன்னைக்கு ராத்திரியே போய் சமாதானம் ஆயிடுது. எல்லாம் எல்லாருக்கும் தோபி செய்வானா. வெக்கம்லாம் படாதீங்க, முடிஞ்சா போயிடுங்க. இல்ல அவங்க தள்ளி இருக்கிறாங்களா, போன் பண்ணி நல்லா இருக்கலா, என்னப்பா புதுசா போன் வருது, இனி அடிக்கடி வரும், என்னப்பா இவ்வளவு நாளும் பேசாம இன்னைக்கு பேசுறேன், இனி அடிக்கடி பேசுவோம், ஏதான் உறவு. எங்களுடைய இந்த மார்க்கமும் இந்த சொற்பொழிவும் ஏதோ கேட்பதோ ரசிப்பதோ அல்ல, நல்ல மனிதர்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.